சங்கடங்களை தீர்ப்பதால் சங்கடகர சதுர்த்தி என்கிறோம். மாதம் வரும் சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் வருடத்தில் ஆவணி மற்றும் மாசி மாத பௌர்ணமிக்கு பின் வரும் சதுர்த்தி மகா சங்கட சதுர்த்தி ஆகும். அந்த நாளில் விரதம் இருக்கலாம். இந்த விரதம் இருந்துதான் செவ்வாய் பகவான் நவகிரகங்களின் ஒரு கிரகமாக பதவியேற்றார். சிவனை பிரிந்த சக்தி இந்த விரதம் இருந்துதான் சிவனை அடைந்தாராம். இப்போது எப்படி விரதம் இருப்பது என்பதை காண்போம். சங்கடகர சதுர்த்தி நாளில் அதிகாலை எழுந்து குளிக்க வேண்டும். பிறகு வீட்டை சுத்தம் செய்து விநாயகருக்கு விளக்கேற்றி மலர் சூட்டி உங்களால் முடிந்த நிவேதத்தை வைத்து படைக்க வேண்டும். அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். மாலையில் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். உங்களால் முடிந்தால் அந்த ஆலயத்தில் பிரசாதம் வழங்கலாம். பிறகு சந்திரனை தரிசனம் செய்து விரதத்தை முடிக்க வேண்டும்.